அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் சரத் ருது கார்த்திகை 23 டிசம்பர் 9 செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை பஞ்சமி திதி இன்று பிற்பகல் 2:30 மணி அளவு வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. ஆயில்ய நட்சத்திரம், மாகேந்திரம் நாமயோகம், தைத்துளை நாமகரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய நாளில் ஒரு விசேஷமான வழிபாடு செய்து நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. யோகம்னா சேர்க்கை அப்படின்றது அதற்கு அர்த்தம். இந்த கிழமை மங்களவாரம், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆஸ்லேஷான்னு சொல்லக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம். திதி இன்றைக்கு பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் இருக்கிறது. இந்த சேர்க்கை இருக்குல்ல, செவ்வாய்க்கிழமை செவ்வாயோடு சேர்ந்து பஞ்சமி, அதோடு ஆயில்ய நட்சத்திரம். பஞ்சமி பூர்த்தி ஆச்சுன்னு சொன்னால் சாயந்தரத்தில் இந்த 2:30 மணிக்கு மேலே மாலை கோவில் நடை திறக்கிற நேரத்தில் சஷ்டி திதி இருக்கும், ஆரம்பிச்சிருக்கும். இந்த நாளில் யாரெல்லாம் நாகதோஷம் இருக்கிறதா நினைக்கிறீங்களோ, இருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ உங்களுடைய ஜாதகம் பார்த்து, அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பலன்களை வைத்து அப்போ உங்களுக்கு ஏதோ தடை இருக்கிறது, தோஷம் இருக்கிறது, சர்பதோஷம் இருக்கலாம், கால சர்பதோஷம் இருக்கலாம், நாகதோஷம் இருக்கலாம் சொல்லியிருந்தா அதற்கான தீர்வாக இன்றைய நாளில் வழிபாடுகளை செய்யலாம், தானம் செய்யலாம், தர்மம் செய்யலாம். மிகச்சிறந்த பலன்களை இந்த நாளில் அது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். வழிபாடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆதிசேஷன் மேலே அந்த அனந்த சைனத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கார் இல்லையா, அவரை இன்றைய நாளில் தரிசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு மேற்கண்ட பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி லக்ஷ்மி கடாட்சத்தோடு நீங்கள் இருக்க முடியும். மேலும் சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் சஷ்டி திதி வருகிறது. தேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் வருது. நாளைக்கு சஷ்டி இருக்கும் பகலில். அதனால் முருகப்பெருமானை வழிபடும்போது இது போல் சர்ப்பம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். சில பேர் வீடு கட்டுறதுக்காக ஆரம்பிக்கும்போது அந்த மனையில் இது போல் பாம்பு நாகம் தென்பட்டிருக்கும். அப்போ அந்த வேலை பண்ணுறவங்க அதை அடிச்சிட்ருப்பாங்க. அதனால் ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் வீட்டு பக்கத்துலேயே போயிட்டு வந்துட்டுருக்கோம், அப்பப்போ கண்ணில் படுது அப்படின்ற மாதிரி இருக்கும். துர்லபமாக ஒரு சில பேருக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டுருக்கும். அப்படி வீட்டுக்குள்ளே அந்த பாம்பு வந்துடுச்சுன்னு சொன்னால் அங்கே வசிக்கக்கூடாதுன்னு கூட பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. ஆனால் வீடுன்றது இப்போது லட்சங்களை தாண்டி கோடிகளுக்கு போயிடுச்சு. 20-30 வருஷம் ஒருத்தர் லைஃப் டைமில் தன்னுடைய பாதி வாழ்நாளில் சம்பாதிக்கிறத அப்படியே வீட்டுக்கு கட்டிகிட்டு இருக்காருன்னும் போது அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இதுபோல் நிகழ்வுலாம் எங்கேயாவது நடந்திருந்தால் அதற்கெல்லாம் இன்றைக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ இன்றைய நாளில் பெருமாளை, பள்ளி கொண்ட பெருமாளை தரிசனம் பண்ணலாம். முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்யலாம். முடிஞ்சால் அபிஷேகங்கள்லாம் செய்யலாம் இன்றைய நாளில். அதன் பிறகு இந்த மரத்து கீழே கோவிலில் ஸ்தல விருட்சங்கள்லாம் இருக்கும். அரச மரம், வேப்ப மரம் சேர்ந்து இருக்கும். சில இடத்துல ஆலமரம் கூட அரச மரம் சேர்ந்துருக்கும். அது கீழெல்லாம் நாகப்பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் வழிபாடு செய்கிறது. அதற்கு முடிஞ்சால் அபிஷேகங்கள் ஏற்பாடு பண்ணுறது, அங்கே தேங்காய் உடைச்சி தீபம் ஏற்றி வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சு புஷ்பம்லாம் சாற்றி வழிபாடு செய்கிறது. இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம். அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது. இப்படி செய்யும்போது இந்த நாகதோஷங்கள்னால திருமண தடை இருந்தால் அது நிவர்த்தியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேர் தடையாக இருந்தால் அது நிவர்த்தியாகும். தொடர்ந்து ஏதாவது நோய் நொடிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குன்னு சொன்னால் அது சரியாகும். நல்ல ஆரோக்கியம் பெற முடியும். பொருளை இழந்து கொண்டே இருக்கிறீங்க, விபத்துக்கள் அப்பப்போ ஏற்பட்டு கொண்டே இருக்குது. சில பேருக்கு களவு கொடுக்க நேரிடுகிறது பொருட்கள்னு சொன்னால் இதெல்லாம் சரியாகும். அதனால் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யலாம், நல்ல பலன்களை பெறலாம். அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம். மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், தனுசில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. சந்திரன் இன்றைய நாளில் கடக ராசியில் தான் சந்திரிக்கிறார். இன்றைக்கு பின்னிரவு 2:30 மணி அளவில் தான் அவர் சிம்மத்துக்கு பிரவேசம் ஆகிறார். இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது. இன்றைய நாளின் பணிகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். மனசில் ஒரு உற்சாகம், சந்தோஷம், மன நிறைவு இதையெல்லாம் நீங்கள் இன்றைய நாளில் பெற முடியும். நல்லா படித்தோம், இன்றைய பணிகளை நல்லபடியாக செஞ்சோம், இன்றைய பொறுப்புகள் கடமைகள் எல்லாம் நிறைவேற்றணும், இன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ணலை, தேவையில்லாமல் செலவு பண்ணலை, எந்த பிரச்சனையும் ஏற்படலைன்ற மாதிரி மனநிறைவு, திருப்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது.
அஸ்வினியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவங்க கிட்ட இருந்து நல்ல பெயரை பெற முடியும், ஆசையை பெற முடியும், பரிசுகளை பெற முடியும். முக்கிய காரியங்களுக்கு பெரியோரிடத்தில் உயர் அதிகாரி முதலாளி இடத்துல அனுமதி தேவைன்னா இன்றைக்கு முயற்சிக்கலாம். பரணியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் உங்களை சூழ்ந்து இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தால் அதெல்லாம் உடைச்சிட்டு அதெல்லாம் தகர்த்துட்டு மீண்டு வெளியில் வரக்கூடிய யோகம் இருக்கிறது. கிருத்திகையில் பிறந்தவங்க நல்ல வழிகாட்டுதல் நல்ல துணையோடு இருந்தால் இன்றைய நாளில் நல்ல பலனை பெற முடியும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய வேலை தனித்துவமாக இருக்கும். உங்களுடைய பேச்சு ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களுடைய கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா படிக்க முடியும், நல்லா புரிஞ்சிக்க முடியும். கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை இன்றைக்கு ஈஸியாக செய்ய முடியும். அதை நீங்கள் செய்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ராசியாதிபதி பலமாக இருக்கணும், சந்திர பலம் சிறப்பாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஜீவன பாவம், லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம், பூர்வபுண்ணியஸ்தானம் இதில் ஏதாவது ஒன்று கை கொடுக்கணும். இதெல்லாம் இன்றைய நாளில் அமைஞ்சிருக்கு. அதனால் கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு வேலையை சுலபமாக செய்யக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது. கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் வழிபாடு செய்து ஒரு காரியத்தை தொடங்கலாம். நன்றாக பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒரு செயலை தொடங்கலாம். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான பலன் இருக்கும். சுலபமாக வெற்றிகள் கைகூடும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதை ஒன்று மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். ஒருவரை பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெரியாது. அவங்க துறை சார்ந்த விஷயங்களில் அவங்க ஈடுபடும் போது தான் அதில் அவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, திறமை இருக்குன்றது தெரியும். அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் திறமைசாலிகள், அவங்கெல்லாம் பெரியவர்கள், அவங்கெல்லாம் வித்தை இருக்கக்கூடியவர்கள்னு எடுத்துக்கொள்வீங்க. மிதுன ராசி அன்பர்களே, பணம் தான் உங்களுக்கு பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, பணமுடை, பண இழப்பு அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். குடும்ப நபர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப நபர் யாராவது ஒருத்தருக்கு ஒரு சொத்து இருக்குது, அதை விற்க முடியல, யாராவது ஒருத்தர் ஒரு சொத்து வாங்கியிருக்கார், முழுமையாக கை சேரலை, அது இன்றைக்கு சரியாகும். குடும்ப நபர் ஒருவருக்கு புதிதாக ஒரு வேலை கிடைத்து அதன் மூலமாக வருமானம் வரத் தொடங்கும். இப்படியாக இன்றைக்கு பொருளாதாரம் மேலோங்க போகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் முழு கவனத்தோடு இருப்பீங்க. அது மட்டும்தான் அந்த நேரத்தில், அதை தாண்டி உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது பலன் கிடைக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் நற்செய்தி கிடைக்கப் போகிறது. எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கப் போகிறது. முன்னேற்றம் காணப்போகிறீர்கள். புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறது. நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு குருவிடத்தில் ஒன்றை பெறணும், ஒன்றை கற்றுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. தேக ஆரோக்கியம், மனோதிடம், மனநலம் உங்களுக்கு கை கொடுக்கும். இது வரைக்கும் வேணான்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கான எண்ணம் பிறக்கும். திருமணத்துக்காக பெற்றோர் பார்த்துட்டே இருக்காங்க, இப்போ வேண்டாம், இப்போ பார்க்க வேண்டாம், இப்போ செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இன்றைக்கு சரி பாருங்கள், எனக்கு பிடிச்ச மாதிரி வந்தால் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள். ஆனால் அதற்கு யாரோ ஒருத்தர் வழிகாட்டுவார், கூட இருப்பார். பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பொருள் வரவு உண்டு. நினைத்த காரியங்களை செய்ய முடியும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும். முடிஞ்சால் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாம். முருகப்பெருமானுடைய கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிக்கலாம் முருகரிடத்தில், அல்லது பெருமாள் கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாளில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வெளியிடங்களுக்கு போகிறது, பிரயாணம் போகிறது, வேறு ஊருக்கு போகிறது, வேறு தேசத்திற்கு போகிறதுக்கான முடிவுகளை எடுக்கிறது. அதை முடிவு எடுத்தவர்கள் அதற்கான ஆரம்பங்களை செய்கிறது, அதற்கான ஆயத்த பணிகளை செய்கிறது. இதெல்லாம் சாத்தியமாக இருக்குது. வேலையை மாற்றணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கு அது சம்பந்தமாக தீர்மானம் பண்ணலாம். மகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. முக்கியமான நல்ல விஷயங்களை முடிவு பண்ணி அதை செயல்படுத்த ஆரம்பிக்கலாம். அது நல்லபடியாக நடக்கும். பூரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் சொத்து சேர்க்கை, வீட்டு உபயோகப் பொருள், உங்களுக்கு தேவையான உபகரணங்கள், சாதனங்கள், ஆடை ஆபரணங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில்
எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாலும் அந்த இடத்துல பெரியவங்க யாராவது இருப்பாங்க, அனுபவஸ்தர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்குற மாதிரி சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லபடியாக வரும். கன்னி ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்களால் செய்ய முடியும். பொருள் இருக்குது, வசதி இருக்குது. ஆனாலும் செய்யவே முடியல. ஏதோ ஒன்று தடுத்ததுன்னா இன்றைக்கு செய்ய முடியும். ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. யாருக்கோ உதவி செய்கிறது, தர்மம் பண்ணுறது, வழிகாட்டுறது, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கறது, ஒருத்தருக்கு வேலை வாங்கிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டினது, இப்படி செய்வீங்க. அதனால் உங்களுக்கு மனநிறைவு உண்டாகும். ஹஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான பலனை இன்றைய நாளில் சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது நல்லபடியாக நடக்கும். ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா நல்லதாக அமையும். ஒருத்தரை சந்திக்கிறீங்கன்னு சொன்னால் அவர் ஃப்ரெண்ட் ஆகிடுவார். அதனால் 2 பேருக்கும் நல்லது நடக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு முழு கவனத்தோடும் பொறுமையோடும் இருக்கும்போது, சகிப்புத்தன்மையோடு இருக்கும்போது நல்லது நடக்கும். துளாராசி அன்பர்களே, இந்த நாள் முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையுது. பிறருடைய எதிர்பார்ப்பு, பிறருடைய தயவில் நீங்கள் இருக்கிறீங்க, பிறரை எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னா அந்த நிலை முடிவுக்கு வரும். சொந்த காலில் நிற்கணும், அதுதான் என்னுடைய குறிக்கோள் இப்போதைக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சாத்தியம். ஒன்றும் இல்லை, படிக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் போய் டவுட்டு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, புரியல, அவங்க விளக்குனா தான் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக புரியும் படிக்கிறது. வேலை பார்க்குறீங்க, வேலையில் சேர்ந்துருக்கீங்க, ஆனால் அப்பப்போ போய் ஒருத்தர்கிட்ட டவுட் கேட்டே இருக்கீங்க. அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போய் அவர்கிட்ட நிற்கிறீங்க. நாமளே அதை கற்றுட்டு செய்யணும் அப்படின்னா அது நடக்கும். அப்பப்போ ஒருத்தர்கிட்ட பண உதவி கேட்டே இருக்கீங்க, திரும்ப அது பணம் வரும்போது கொடுத்துறீங்க, ஆனால் திரும்ப போய் கேட்குறீங்க. அந்த நிலை இருக்கக்கூடாது, ஒருத்தர்கிட்ட கை நீட்டக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் இன்றைய நாளில் சாத்தியம். சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ பலன் கிடைக்கப் போகிறது. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு உழைப்பை விட எதிர்பார்ப்பை விட அதிக பலனானது கிடைக்கும். விசாகத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்லேருந்து யாருக்கோ ஏதோ கொஞ்சம் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருத்தருக்கு வழி காமிக்கிறது, ஒருத்தருக்கு படிக்கிறதுக்கு இதை படித்தா நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, இங்கே ட்ரை பண்ணால் வேலை கிடைக்கும்னு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறது, இப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களால் இன்றைக்கு நடக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, மிகச்சிறந்த பலன் இன்றைய நாளில் உங்களுக்கு சொல்லலாம். திருமணத்திற்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா பொண்ணு அமையிறது, பெண்களுக்கு பார்த்துட்ருக்கீங்கன்னா பையன் அமையிறது சிறந்த யோகமாக இருக்கிறது. சொத்து வாங்கிறதுக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, மனையோ வீடோ சிறந்தராக அமையக்கூடிய யோகம் இருக்குது. வாகனம் வாங்குறங்க அப்படின்னு சொன்னால் நல்லதாக அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. விசாகத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நிறைய பொருள் செலவு செய்து தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. அனுஷத்தில் பிறந்தவங்க அதிகம் செலவும் இல்லை, ஆனால் செலவு நடக்கும், அது கரெக்டாக இருக்கும். இந்த செலவு தாராளமாக இதுக்காக செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆபரணம் வாங்கிறதோ அல்லது கட்டப்பட்ட ஒரு வீட்டை வாங்கிறதோ அது சாத்தியம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறதுனா தெளிவடைய முடியும். நல்ல நண்பரிடத்தில் மனம் விட்டு பேசி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். பெற்றோரிடத்தில் அமர்ந்து பேசி திருமண விஷயங்கள், வீடு, கடன் விஷயங்கள், குடும்பத்தில் யாராவது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இடம் மாற்றுறதுனா எந்த பக்கம் போகலாம், இதெல்லாம் தீர்மானம் பண்ண முடியும். தனுராசி என்பர்களே, சந்திராஷ்டமும் தொடர்கிறது. இன்றைக்கும் 8ல் சந்திரன் இருக்கார். இருந்த போதும் கூட உங்களுக்கு குரு பார்வை ராசிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. குருமங்கள யோகம், செவ்வாய் ராசியிலையும் 7 குருவும் இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிறது. அப்படி இருக்கும்போது 12ஆம் இடம் வலுத்திருக்கு. அதனால் செலவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும், ஆனால் பிரயோஜனமான செலவு, நியாயமான செலவு அது உங்களுக்கு இருக்கும். செலவு செய்கிறீங்கன்னு சொன்னால் அதனால் பணம் வரும், செலவு செஞ்சால் தான் பணம் வரும் அப்படின்ற ஒரு நிலை. அதனால் உங்களுக்கு செலவுகளோ நீங்கள் நிறைய உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்கன்றதிலோ பெருசாகவே தெரியாது, ஏன்னா அது உங்களுக்கு பலனை கொடுத்துடும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிரார்த்தனை வழிபாடு செய்து ஒரு செயலை தொடங்கணும். செயல் நல்லபடியாக முடிஞ்ச பிறகு யாருக்காவது தர்மம் பண்ணணும். பூராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் கொஞ்சம் பொதுநல நோக்கம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது நல்லபடியாக நடக்கும்.
உத்திராடத்தில் பிறந்தவங்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல்ன்ற ஒரு நிலை உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மற்றவங்களால் நல்லது நடக்கப் போகிறது. எனக்கு தனியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னால் கரெக்டான பர்சன் வந்து உங்களோட சேர்ந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஒரு பார்ட்னராக வருவார். படிக்கும்போது கூட கம்பைண்டாக 2 பேர் சேர்ந்து படிக்கும்போது ஷேர் பண்ணிக்கலாம், அப்போது இன்னும் நல்லா படிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு நண்பராக கிடைப்பார். ஒரு ட்ராவல் பண்ணும்போது கூட ஒருத்தர் வந்து உங்களுடைய எண்ணங்களை ஒத்த ஒரு நபர் வந்து உங்களுக்கு கிடச்சிருவார். அப்படியே இன்றைய நாள் வந்து மற்றவங்களால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பெரியவர்களுடைய சொல்படி கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். தானாகவே நீங்களாக போய் கேட்கலனா கூட தானாக அவங்களே திடீர்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அப்போது அசரீரியாக எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லது. திருவோணத்தில் பிறந்தவங்க திருப்தியாக இருப்பீங்க, சுலபமாக பலன் கிடைக்கும், லாபத்தை எதிர்பார்க்கலாம். அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் அனுபவத்தின் துணை கொண்டும் அறிவுபூர்வமாகவும் செயல்படும் போது வெற்றி பெற முடியும். கும்பராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. போட்டி பந்தயங்களில் கூட கலந்து கொள்ள முடியும். தனித்திறமை கொண்டவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், நான் ஒரு துறையில் நன்றாக நிபுணத்துவம் பெற்று நல்ல அனுபவத்தை பெற்று சொந்தமாக நானே வந்து எனக்கானது அமைத்து கொண்டேன் அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் இன்றைய நாளில் மிகச்சிறந்த பலனை பெறுவீங்க. உங்களுடைய பெயர் வந்து தெரிய வரும். உங்களுக்கு வந்து பிரபல்ய யோகம் கிடைக்கும். 10 பேர் வந்து உங்களை பற்றி பேசுவாங்க. அதனால் நீங்கள் அந்த துறையில் சிறந்து விளங்க முடியும். அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் வந்து நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் வேலை அதிகமாக இருக்கும். வழக்கத்தை விட இன்றைக்கு வேலை நேரம் அதிகமாகும். சதயத்தில் பிறந்தவங்க எதிர்பார்த்ததை விட அதிக நன்மைகளை பெற முடியும். பூரட்டாதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனையே தான் இருக்காது. மீனராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய கல்வி, திருமணம், அவங்க வெளிநாடு போகிறது, இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், வேண்டுதல் இருக்கும், இதற்காக முயற்சி செய்வீங்க. இதெல்லாம் கை கொடுக்க போகிறது. பிள்ளைகளுக்காக இன்றைய நாள் போகும். சில பேர் வந்து வழிபாட்டிற்காக கோயில் குளங்களுக்கு சென்று வருவீங்க. சில பேர் வந்து தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் வந்து யாருக்கோ ஏதோ நல்லது செய்கிறதுக்காக இந்த நாள் இருக்கின்ற மாதிரி இருக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப நலனில் அக்கறை எடுத்துக்கிறது, குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை, இதெல்லாம் சாத்தியம். ரேவதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது உங்களுக்கு பலன் தரும். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு வந்து சஷ்டி, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கி நாளைய பகல் நேரம் வரைக்கும் இருக்கும். தேய்பிறை சஷ்டி, முருகப்பெருமான் வழிபாட்டை நாளைக்கும் தொடர்ந்து செய்யலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.